ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிராமன் இல்லத்தில். இன்னைக்கு பலாக்கொட்டையை வச்சு டிஃப்ரெண்ட்டான மொறு மொறுன்னு மசால் வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பலாக்கொட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, சோம்பு, கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, இதெல்லாம் தான் இப்போ போட்டு வடை செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு ஒரே ஒரு ஆழாக்கை எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக உதுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பொடியாக உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வேக வச்ச பலாக்கொட்டை, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டுக்கணும். இஞ்சி வந்து அப்படியே போடக்கூடாது. இதை பாருங்கள். ஏன்னா அப்படியே போட்டோன்னா மசியாது. அதனால் இந்த மாதிரி பொடியாக போட்டுக்கணும். பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் ஈர்த்து போடுங்க. சரிங்களா? அதில் நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ அதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இதுவும் மையம் அரையக்கூடாது. சரிங்களா? அப்படியே இதுவும் பல்ஸ் மோடில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மசால் வடை டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் நம்ம அரைச்ச பலாக்கொட்டை அதையும் சேர்த்துக்கோங்க. சோம்பு போடுறோம். வாசனையாகவும் இருக்கும். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி போடுங்க. அப்போ தான் வடையில் அந்த கருவேப்பிலையை தூக்கி போடாமல் சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி, வெங்காயத்தை அப்படியே நல்லா பொடியாக நறுக்கி வச்சதை அப்படியே ஊற்று போட்டுருங்க. கடாயில் எண்ணெய் காயட்டும். வடையை வந்து தடி தடியாக தட்டாமல் தட்டையாக தட்டி போடுங்க. ஏன்னா வேகணும். அதனால் திருப்பி விடுங்க. வடை வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாசனையாகவும் இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே திருப்பி விடுங்க. சரிங்களா? இதை பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு வடை. வாவ்! பலாக்கொட்டையில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. செரிமானம் மேம்படும், இரத்த சோகை நீங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கண் பார்வை மேம்படும், மலச்சிக்கல் தீரும். அதனால் நிறைய கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பலாக்கொட்டை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப்